ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும், அதன் மூலம் அவர்களை ஆண்டோர்களாகவும் சான்றோர்களாகவும் ஆக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா கல்வி இன்று வணிகமயமாகி விட்ட ஒரு காரணத்தினால அதிகமான பொருட்செலவு செய்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க முடியவில்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அனைவருடைய மனதிலும் இருந்து கொண்டே இருக்கின்றது. பெற்றோர்களே, இனி அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இலவசமாக உங்களுடைய கனவினை நிறைவேற்றுவதற்காக தமிழகம் முழுக்க எண்ணற்ற பள்ளிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆரவாரம் இல்லாமல் அமைதியான முறையில் கல்வியிலே ஒரு மாபெரும் புரட்சியினை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன இந்த பள்ளிகள். அடித்தட்டு மக்களையும் முதல்வராக ஆக்க வேண்டும் என்ற அரசினுடைய எண்ணத்திற்கு செயல் வடிவம் தந்து கொண்டிருக்கின்றன இந்த பள்ளிகள். அந்த பள்ளிகள் தான் தமிழக அரசினுடைய அரசு பள்ளிகள். அரசு பள்ளிகள் என்றாலே வறுமையின் அடையாளம் என்ற நிலை மாறி இன்று பெருமையின் அடையாளம் என்ற அளவிற்கு கல்வியிலே ஒரு மாபெரும் புரட்சியினை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன இந்த பள்ளிகள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அரசு பள்ளிகள்ல உங்களுடைய குழந்தைகளை படிக்க வைப்பதன் மூலம் இன்னும் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு பள்ளிகள் அனைத்துமே நீங்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகாமையிலேயே இருக்கக்கூடிய காரணத்தினால அலைச்சல் இல்லாமல், சோர்வு இல்லாமல் பாதுகாப்பாக படிக்கக்கூடிய ஒரு சூழலும், ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக போட்டித் தேர்விலே தேர்ச்சி பெற்று பணியேற்கக்கூடிய தகுதியான ஆசிரியர்கள் மூலம் வழங்கப்படக்கூடிய தரமான கல்வியும், வாரந்தோறும் ஹைடெக் லெபார்டரியில் நடைபெறக்கூடிய ஆன்லைன் தேர்வுகளும், மணற்கேணி என்ற செயலின் மூலம் மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்லைன் பயிற்சிகளும், சின்ன சின்ன அறிவியல் சோதனைகள் மூலம் இளம் அறிவியல் விஞ்ஞானிகளை அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய வானவியல் மன்றங்களும் பள்ளிகளிலே படிக்கின்ற பொழுது எதிர்காலத்திலே என்னவாக ஆக வேண்டும் என்பதனை எதிர்கால இலக்காக நிர்ணயம் செய்வதற்காக வாரந்தோறும் நடைபெறக்கூடிய வழிகாட்டுதல் வகுப்புகளும், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய மாதிரி பள்ளியிலே சென்று படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும், மேலும் சென்னையில் இருக்கக்கூடிய தகைசால் பள்ளியில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பும், அதன் மூலம் இலவசமாக விமானம் ஏறி வெளிநாடு பறக்கவும் படிக்கவும் ஒரு வாய்ப்பு மாணவர்களுக்காக இருக்கின்றது. அரசு பள்ளியிலே படித்து முடிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அடுத்து உயர்கல்வியிலே சென்று சேருகின்ற பொழுது அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாயை பெற்றுத்தரக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய புதுமை பெண் மற்றும் தவப்புதல்வன் திட்டங்களும், 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ட்ரஸ்ட் தேர்வின் மூலம் 1000 ரூபாய் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும், 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு NMMS தேர்வின் மூலம் 4 ஆண்டுகளுக்கு மாதம் 1000 ரூபாய் பெற்றுத் தருவதற்கான ஒரு வாய்ப்பும், இதனோடு முதலமைச்சரினுடைய திறனாய்வு தேர்வின் மூலம் உயர்கல்வியை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும், அது மட்டுமில்லாமல் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் கியூட், UCED, NID, NIFT, JEE, NEET, நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் அட்மிஷன் டெஸ்ட், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் அட்மிஷன் டெஸ்ட் போன்ற எண்ணற்ற நுழைவுத் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகளும், அதன் மூலம் IIT, NIT, IIIT, ஜிப்மர், எய்ம்ஸ், டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் ஸ்டடீஸ், பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அசிம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டி போன்ற பிரீமியர் கல்வி நிறுவனங்கள்ல சென்று இலவசமாக உயர்கல்வியை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பும், தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலே பணியாற்றக்கூடிய தலை சிறந்த ஆசிரியர்கள் மாணவர்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து சென்று தமிழகத்தை தலைநிமிர்ந்து வைக்க வேண்டும் என்ற உறுதியோடு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் உயர்கல்வி நிறுவனங்களிலே 600க்கும் அதிகமான தமிழக அரசு பள்ளி மாணவ மாணவிகள் படித்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதனோடு 7.5% இடஒதுக்கீட்டின் மூலமாக 11,000 மாணவர்கள் இன்ஜினியரிங் படிப்பை படிப்பதற்கான வாய்ப்பையும், 486க்கும் அதிகமான மாணவர்கள் MBBS படிப்பையும், 135 மாணவர்கள் BDS படிப்பையும், 413 மாணவர்கள் அக்ரி தொடர்பான பாடங்களை படிப்பதற்கான வாய்ப்பையும், 124 மாணவர்கள் சட்டப்படிப்பை படிப்பதற்கான வாய்ப்பையும், 44 மாணவர்கள் வெட்டினரி பாடப்படிப்பை படிப்பதற்கான வாய்ப்பையும், 10 மாணவர்கள் பேச்சலர் பிஷரி சயின்ஸ் படிப்பை படிப்பதற்கான வாய்ப்பையும், அதனோடு 105 மாணவ மாணவிகள் BSMS, BAMS, BHMS, BUMS போன்ற தொழில் படிப்புகளை கட்டணமில்லாமல் படிப்பதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். இவ்வளவு வாய்ப்புகள் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய காரணத்தினாலே அங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்களாகவும், நீதிபதிகளாகவும், டாக்டராகவும், இன்ஜினியராகவும், சயின்டிஸ்டாகவும், நல்ல ஆளுமைகளாகவும் உருவாவதற்குண்டான சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளிவந்து விட்டதல்லவா? உங்கள் பிள்ளைகளும் ஆளுமை மிக்கவர்களாகவும் நல்ல குடிமகனாகவும் மாற வேண்டுமல்லவா? அருகில் உள்ள அரசு பள்ளியை தொடர்பு கொண்டு உங்களுடைய குழந்தைகளினுடைய அட்மிஷனை உறுதி செய்து கொள்ளுங்கள். அரசு பள்ளிகளிலே தற்பொழுது 6வது முதல் 12ஆம் வகுப்பு வரை சேர்க்கை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வாய்ப்புகளை தவறவிடாதீர்கள். இந்த பள்ளியிலே சேர்ந்து உங்களுடைய பிள்ளைகள் ஒரு சாதனையாளராக வருவதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.